بسم الله الرحمن الرحيم. நாம் வாசித்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் தஆலா கூறுவான், மனிதனுக்கு நாம் உபதேசம் செய்திருக்கிறோம், அவனுடைய பெற்றோருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று. அவனுடைய தாயார் அவனை பலகீனத்தின் பின்னால் பலகீனமாக சுமந்தாள். அவள் பால்குடி கொடுத்த நாட்களோ 2 ஆண்டுகளாகும். எனக்கு நன்றி பாராட்டுங்கள், உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி பாராட்டுங்கள் என்று நாம் கூறினோம். என் பக்கமே அனைவரும் வர இருக்கிறார். அந்த இருவரும் எனக்கு உங்களுக்கு கல்வி இல்லாத ஒன்றை கொண்டு இணைவிக்கு சொல்லி அவர்கள் சொல்வார்களேயானால் அவ்விருவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டாம். ஆனாலும் அவர்களுக்கு உலகத்திலே நல்ல காரியங்களை ஒத்துழைப்பு செய்யுங்கள். யார் என் பக்கம் திரும்பி வருகிறார்களோ அவருடைய பாதையை பின்பற்றுங்கள் என்று 31:14 வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, பெற்றோருக்கு நாம் கிருபையாக நடக்க வேண்டும் என்பதில் இரு கருத்து இருக்கவே முடியாது. அதில் சுவரும் தாயின் காலடியில் என்று சொல்லப்படுகிறது என்றால் அதற்கு 2 பொருள் கொள்ளலாம். ஒன்று, தாயின் சேவையில்தான் சொர்க்கம் இருக்கிறது. மற்றொன்று, தாயினுடைய உத்தரவின்படி நாம் நடக்கும் பொழுது சொர்க்கம் நமக்கு கிடைக்கும் என்று 2 பொருள் கொள்ள முடியும். நமக்கு உபகாரம் செய்ததிலே தாய் தந்தை இருவருமே சமமாக இருப்பினும் இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா தாயை பிரதானப்படுத்தி கூறுகின்றான். அவள் உன்னை பலகீனத்தின் பின்னால் பலகீனமாக சுமந்தாள். அவள் பால் கொடுத்த காலம் 2 ஆண்டுகள் என்று தாயையே காரணமாக காட்டுகின்ற காரணத்தினால் தாய்க்கு தந்தையை விட சற்று அதிகமாக நாம் கிருபையுடன் நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தாய்க்கு அதிக உரிமை உள்ளது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஒரு நண்பர் வந்து கேட்பார், மன் அபர்ரு, யா ரசூலல்லாஹ், யாருக்கு நான் கிருபையாக நடக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முக்க என்றார்கள், என்னுடைய தாயாருக்கு. மீண்டும் அவர் 2வது கேள்வியை கேட்டார். 2வதும் உம்முக்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 3வதும் கேட்டார், உம்முக்க, எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 4வது இந்த கேள்வியை திருப்பி கேட்டபொழுதுதான் உன்னுடைய தந்தை என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தாய்க்கு நாம் செய்ய வேண்டிய கடப்பாடு 3 மடங்கு அதிகமாக இருக்கிறது. 4ஆம் பட்சமாகத்தான் தந்தை வந்து சேருகிறார்கள் என்ற அற்புதமான விளக்கத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆய்விலே தன்னுடைய தாயை பெற்றிருந்து அவர்களுக்கு சேவை செய்கின்ற பாக்கியத்தை பெறவில்லை என்றாலும் கூட அவருடைய வளர்ப்பு தாயாகிய ஹலிமத்து சாதியா, 2 ஆண்டுகள் பால் கொடுத்த தாய் ஹலிமத்து சாதியா ரலியல்லாஹு அவர்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த மரியாதை செய்திருக்கிறார்கள். அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்திருக்கும் பொழுது ஹலிமா அம்மா வருகிறார்கள் என்று தெரிந்தவுடன் அப்படியே வேகமாக எழுந்து தன்னுடைய சால்வியை கீழே விரித்து அம்மாவை அதில் அமரச் செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில், தாயின் பக்கத்தில் பிள்ளை அமர்வதை போன்று அமர்ந்து நண்பர்களுக்கெல்லாம் மிக ஆச்சரியமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்க்கு சேவை செய்யவில்லை, செய்யும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் கூட தாய்க்கு எப்படி செய்ய வேண்டும் என்பதிலே அவர்களைப் போன்று சொன்னவர்கள் யாரும் கிடையாது. உலகத்திலே ஒரு பழமொழி உண்டு, பெற்றால் தானே பிள்ளையின் அருமை புரியும் என்று சொல்வார்கள். பெற்றால் தானே பிள்ளையின் அருமை புரியும். அப்படியானால் பெற்றவளுக்குத்தான் பிள்ளையினுடைய பண்பு பாசம் தெரியும். குழந்தை பெறாத மலடிக்கு அந்த பாசம் என்னவென்று தெரியாது என்று உலகத்திலே சொல்வார்கள். ஆக ஒரு மனிதன் அதை அனுபவித்தால் தான் அதனுடைய உரிமையை பெற முடியும் என்பது உலக நியதி. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயை பெற்றிருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறவில்லை என்றாலும் நாமெல்லாம் தாய்க்கு எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் கூறியதை போன்று வேறு யாரும் கூற முடியாது என்பது தெளிவான ஒரு செய்தி. கணியத்திற்குரிய பெருமக்களே, தாயும் தந்தைக்கும் நாம் செய்ய வேண்டிய கடப்பாடு பற்றி அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை நமக்கு சொல்லி காட்டுவான். நாமெல்லாம் அறிந்திருக்கின்ற திருவசனம், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், நான் சின்ன வயதாக இருக்கும்போது அவர்கள் எங்கள் மீது எவ்வளவு கிருபையுடன் நடந்து கொண்டார்களோ அதுபோன்று நீயும் அவர்கள் மீது கிருபையுடன் நடப்பாயாக. இந்த துஆவிலே 2 in 1 என்று சொல்வார்கள். அதுபோன்று 2 விளக்கங்கள் தரப்படுகிறது. ஒன்று, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது பெற்றோருக்காக என்று ஒன்று. மற்றொன்று, அவர்கள் நமக்கு சின்ன வயதிலே
ரொம்பவும் கிருபையுடன் நடந்திருக்கிறார்கள் என்பதை நினைவு கூறுவதும் இந்த வசனத்தின் கருத்தாக அமைந்திருக்கிறது. சின்ன வயதில் அவர்கள் நமக்கு எப்படியெல்லாம் கருணை கூர்ந்தார்கள் என்பதை நாம் நினைவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். கணிதத்திற்குரிய பெருமக்களே, சின்ன வயதில் நாம் நம்முடைய குழந்தைகளை பார்த்திருக்கிறோம். நாம் நம்முடைய தாயாரிடத்தில் எப்படி இருந்திருப்போம் என்பதை எண்ணி பாருங்கள். அப்பொழுதுதான் அந்த அம்மா வயிறு பசிக்கிறது, சாப்பிடலாம் என்று தட்டின் முன்னால் சோறை எடுத்துக்கொண்டு உட்கார்வார்கள். அந்த நேரம் பார்த்துத்தான் நமக்கு மலஜலம் வரும். எப்படி இருக்கும்? சாப்பிடுவதற்கு தட்டிலே சோற்றி போட்டு இருப்பார்கள். அந்த நேரம் தான் நமக்கு மலம் கழிக்க உடைய சந்தர்ப்பம் வரும். கொஞ்சம் கூட கோவப்பட மாட்டார்கள். அப்படியே போட்டுவிட்டு அந்த குழந்தையை கழுகி சுத்தம் செய்துவிட்டு அதன் பிறகு அவர்கள் சாப்பிட உட்காருவார். சாப்பிட உட்கார்கின்ற பொழுது இப்படி ஒரு காரியம் நடந்ததென்றால் நமக்கு வாந்தியே வந்துவிடும். அந்த காட்சியை நம்மை காண சகிக்காது. ஆனால் அந்த பெற்ற மனம் அல்லவா, அது தன்னுடைய பிள்ளையினுடைய இந்த அசுத்தத்தை அது மதுரமாக கருதுகின்ற காரணத்தினால் அப்படியே அதை பற்றி கொஞ்சம் கூட லட்சியம் செய்யாமல் போய் கழிவிட்டு வந்தாலே அதற்கு நாம் எவ்வாறு நன்றி செய்ய முடியும்? கணியத்திற்குரிய பெருமக்களே, எத்தனை தடவைகள் நமக்கு துணியை மாற்றித் தருவார்கள். மஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தல்லாஹு சொல்ற ஒரு அற்புதமான ஒரு உபதேசத்தை செய்வார்கள். அவர்கள் சொல்வார்கள், எப்பா உன்னுடைய தாய் உனக்கு அழகான துணியை அணிவித்தார்கள். அணிவித்து விட்டு உள்ளேதான் சென்றிருப்பார்கள். அதற்குள் வெளியில் போய் தகதில் புரண்டு விட்டு வந்து நிற்பார்கள். வந்து பார்ப்பார்கள், எப்பதான் உனக்கு புது சட்டை போட்டு விட்டேன், அதற்குள் நீ அழுக்காக்கி விட்டாயே என்று நினைத்த அவர்கள் திரும்பவும் குழந்தையை கழுகி வேறொரு புத்தாடை அணிந்திருப்பார்கள். அவர்களை வேறு ஏதாவது கவனத்தில் இருப்பதற்குள் வேகமாக வெளியே புரண்டு விட்டு வந்து விடுவார். ஒரு நாளுக்கு எத்தனை ட்ரெஸ் தான் உனக்கு மாற்றுவது, எத்தனை துணிதான் அவர்கள் மாற்றிவிட்டு இருக்கிறார்கள். மஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் சொல்வார்கள், அப்படி இருந்தாய் உன்னுடைய ஒரு காலத்திலே. ஆனால் நீ வளர்ந்ததற்கு பின்னால், உனக்கு அறிவு வந்ததற்கு பின்னால் உன்னுடைய சட்டையில் மடிப்பு கலைங்காமல் நீ பார்த்துக் கொள்கிறாய். காலை அணிந்த சட்டையை மாலை வரை மடிப்பு கூட கலையாமல் நீ பார்த்துக் கொள்கின்றாய். அழுக்கு படாமல் நீ பாதுகாத்துக் கொள்கின்றாய். ஒரு நாளொன்றுக்கு 4-5 துணியை மாற்றினவன் தான் நீ. ஆனால் இன்று வாலிபாக ஆன பிறகு, நீ ஒரு அந்தத்திற்கு வந்த பிறகு துணி அழுக்காக்காமல் இருப்பதில் அக்கறையோடு நீ இருக்கிறாய் இல்லையா? ஏதோ ஒரு காலம் இருந்தது, ஒரு காலம் திருந்தினோம். இதாப்பா மனித வாழ்க்கை. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு காலத்தில் ஏதோ பாவத்திலே நீ உழன்றாய். சரி, தொலைந்து ஆசை, உன்னுடைய வாளி முறுக்கு, இதை தப்பு பண்ணினால் சரி இருக்கட்டும். ஒரு காலத்தில் அழுக்காக்கினாய், பாவம் என்ற அழுத்திலே புரண்டு புரண்டு இந்த தகுதியிலே உருண்டு உருண்டு வந்தாய். தொலையட்டும், இன்னொரு காலம் வந்ததுக்கு பிறகு அதிலிருந்து நீ திரும்பி விட வேண்டாமா? பாவ அழுக்கு உன் உடம்பிலே ஒட்டாத அளவிற்கு, உன்னுடைய மேனியிலே அந்த தக்குவா என்ற மடிப்பு கலையாத அளவிற்கு நீ வாழ வேண்டாமா என்பதாக அவர்கள் ஒரு அற்புதமான உபதேசத்தை செய்வார். இங்கே உபதேசத்தை சொல்வது நோக்கமல்ல. நான் எதை சொல்கிறேன் என்றால், நம்முடைய தாய் நம்முடைய சிறு வயதிலே எத்தனை தடவைகள் துணி மாற்றி இருப்பார்கள். அவைகளை நாம் எண்ணி பார்க்க கடன்பட்டிருக்கிறோம். அதைத்தான் இங்கே அல்லாஹ் சொல்கிறான், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. சின்ன வயதிலே அவர்கள் எனக்கு எவ்வளவு கிருபையாக நடந்தார்கள், அதை நினைவு காட்ட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நோக்கம். சின்ன வயதிலே உனக்கு எவ்வளவு கிருபையாக அவர்கள் நடந்திருக்கிறார்கள். கணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு உதாரணம் சொல்வது பழக்கம். பாம்பே ஸ்டேஷன்ல ஒரு முசாஃபிர் பொம்பளை படுத்திருக்கின்றார். அவருடைய பக்கத்திலே ஒரு குழந்தை ஒன்றும் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறது. ரயில் ஓடுகிறது, சந்தடிகள் அதிகமாக இருக்கின்றன. போவோர் வருவோருடைய சத்தம் வேறு, காபி டீ காபி டீ என்று விற்போருடைய சத்தம் வேறு. இப்படி ஒரே கூச்சல் ஒரே கூச்சல். அவ்வளவு கூச்சலிலையும் அவள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கின்றாள். அப்படி தூங்கிக் கொண்டிருக்கவள் திடீரென்று அவளுடைய குழந்தை லேசாக என்று ஒரு சினுங்கலை ஏற்படுத்துகிறது. சினுங்கல் என் பிள்ளை என்று உடனே பதறி விடுக்கிறான். இந்த ரயில் சத்தத்திற்கு நிம்மதியாக தூங்கியவள், அந்த சந்தடிக்கு நிம்மதியாக தூங்கியவள், எதுவுமே அவளுடைய தூக்கத்தை கலக்கவில்லை. ஆனால் அந்த குழந்தையுடைய சினுங்கல் உறவு சத்தம் மட்டும் அவளை எப்படி முழிப்படை செய்தது என்றால், ஆம், அந்த குழந்தையின் மீது அவள் பாசமாக இருந்திருக்கிறாள். நம் தாயும் அதை விட ஒன்றும் குறைந்திருக்க மாட்டாள். அப்படித்தான் நம் மீது இருப்பாள். சமீபத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு வீட்டிலே பாம்பு புகுந்து விட்டு தாயும் குழந்தையும் தூங்கிக் கொண்டிருக்கிறார். பத்திரிகையில் வந்த செய்தி, பாம்பு புகுந்து விட்டது, தாயும் குழந்தையும் தூங்கிக் கொண்டிருக்கிறார். எப்படி அந்த தாயை முழிப்புறச் செய்வது, பாம்பு செல்கிறது, எப்படி முழிப்புறச் செய்வது என்று ஒருவருக்கும் ஒரு புரியவில்லை. ஒருவர் அங்கிருந்து வேகமாக வந்தார். அந்த குழந்தையின் மீது ஒரு கல்லெத்திக்கு போட்டார். குழந்தையின் மீது கல்லெத்திக்கு போட்டார். சினிங்கி உடனே தாய் பதில் சுருட்டி இணைந்திருத்து குழந்தையை தூக்குறால் பாம்பு வந்து
வேண்டி அந்த குழந்தையின் மீது கல்லை தூக்கி போடுகிறார்கள். குழந்தையின் மீது கல் தூக்கப்பட்டவன் சிணுங்கியவுடன் அவள் எழுந்திருக்கிறார். அப்படி இல்லாமல் பாம்பு 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 என்று கத்தினால் அவள் எழுந்திருக்க போவதில்லை. ஏனென்றால் அவளுடைய தூக்கத்தை அந்த சத்தமெல்லாம் ஒன்றும் கலைத்து விடாது. அவளுடைய தூக்கத்தை கலைக்க வேண்டுமானால் குழந்தையுடைய சிணுங்கல். அப்படியானால் நம்முடைய சிணுங்கல் ஒளியிலே அவர்கள் எந்த அளவிற்கு உஜாராக பாசமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ஒருவர் வந்து சொன்னார், ஒரு தாய் வந்து சொன்னார், என் மகன் என்னை வீட்டை விட்டு போகச் சொல்கிறான். தாய் வந்து சொன்னான், என் மகன் என்னை வீட்டை விட்டு போகச் சொல்கிறான். அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மகனை கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு சொன்னார்கள், அப்பா, உனக்கு வயிற்றில் இடம் தந்த தாய்க்கு இடம் இல்லைன்னு சொல்லுவியா? யாரும் தருவார்களா வயிற்றிலே இடம்? வயிற்றிலே இடம் தந்த தாய்க்கு நீ இப்பொழுது வீட்டிலே இடம் இல்லை என்று சொல்வாயா என்று ஒரு கேள்வி கேட்டார்கள். அவனால் பதில் சொல்ல முடியாமல் போய்விட்டது. உண்மையிலேயே அவர்கள் நமக்கு வயிற்றிலே இடம் தந்தார்களே, அன்று 10 மாதங்கள். அந்த 10 மாதங்களுக்கு நாம் என்ன நன்றி செலுத்திவிட முடியும்? அன்பான பெருமக்கள்,